நமது ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 10:24 முதல் 31. தியான வசனம் 31ஆம் வசனம். 31ஆம் வசனம் பரிசுத்த மத்தேயு 10:31. ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாளிலே இந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து நாம் தியானித்தோம். அடைக்கலான் குருவிகள் கவலையற்றவைகளாக இருக்கின்றன, கவலையற்ற குருவிகள் என்று சொல்லி பார்த்தோம். உண்டாக்கினவர் எனக்கு இருக்கின்ற பொழுது உதவாக்கரையை குறித்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணமுடையவைகளாக இருக்கின்றன. உலக காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அனித்தியமானவைகள் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. கர்த்தர் இருக்கின்ற பொழுது கவலை எனக்கு தேவையில்லை என்கின்ற மேலான சத்தியத்தை அந்த அடைக்கலான் குருவிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தன என்று சொல்லி பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அடைக்கலான் குருவிகள் விசுவாசிகளான குருவிகள், விசுவாசிகளான குருவிகளாக இருக்கின்றன. குருவிகள் விசுவாச ஜீவியம் உள்ளவைகள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்ற ஆண்டவரின் வார்த்தையானது பறவைகளின் விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. பறவைகளாக சென்று உழைக்கவில்லை, விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, களைபிடுங்கவில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கவில்லை. ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே தேவனை சார்ந்திருக்கின்ற ஒரு அனுபவம், தேவன் பேரிலே விசுவாசமுள்ள ஒரு அனுபவம், படைத்த படைப்பாளியின் பேரிலே பற்றுறுதி கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, மேலிருந்து கீழே விழுந்தால் மாண்டு போகக்கூடிய இந்த குருவி, ஆனால் அதனுடைய வாழ்க்கையிலே அது கொண்டிருக்கிற விசுவாசம் எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டு நீங்களும் நானும் இன்னும் அஞ்ஞானிகளாக, உலக காரியங்களை தேடுகிறவர்களாக, நமக்கு நாமே வழிகளை உண்டு பண்ணுகிறவர்களாக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்ற ஆண்டவரின் வார்த்தை அந்த குருவிகளுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாச ஜீவியத்திற்கும் அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பறவைகளின் விசுவாச ஜீவியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தர் எங்களை உண்டாக்கினார், அவர் எங்களை போஷிப்பார், எங்களை உடுத்துவிப்பார், நித்தமும் எங்களை நடத்துவார் என்ற விசுவாசத்தை குருவிகளிலே நீங்களும் நானும் காணுகின்றோமா? காணவில்லை என்றால் இன்னும் நம்முடைய கண்கள் சரியான பார்வையற்றவைகளாக இருக்கின்றன என்பதுதான். உங்களுடைய விசுவாச கண்கள் காணட்டும். தேவனுடைய போஷிப்பை, தேவனுடைய பராமரிப்பை, தேவனுடைய வழிநடத்துதலை, தேவனுடைய பாதுகாவலை அண்ட சராசரங்களுக்கு அவர் கொடுத்து கொண்டிருப்பதை நீங்களும் நானும் பார்த்து, இத்தனை மகா பெரிய தேவன், மகாதேவன் எனக்கு இருக்கின்ற பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரிலே நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த விசுவாசம் நம்மிடத்திலே உண்டா? இல்லை என்றால் அலசடிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கேட்கிறாரே. ஆம், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகின்றன. அவ்வளவு மலிந்தவை, அவ்வளவு இகழ்ப்பானவை. ஆனால் வேதம் கூறுகிறது, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இலவசமாய் கொடுக்கக்கூடியதாக அந்த ஒரு குருவியாக இருந்தாலும் சரிதான், அல்லது 1 காசுக்கு வாங்குகிற 2 குருவியாக இருந்தாலும் சரிதான், அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்பதாக பரிசுத்த மத்தேயு 10:29 குறிப்பிடுகிறார். பரிசுத்த மத்தேயு 10:29. 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவன் எங்கள் பாதுகாவலர்
தேவன் எங்களுடைய போஷகர், தேவன் எங்களை வழிநடத்துகிறவர், தேவன் எங்களை மேலான சிலாக்கியத்திற்குள்ளாக உண்டாக்கினவர் என்ற விசுவாசத்தை குருவிகள் கொண்டிருப்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குருவிகள் எவ்வளவு விசுவாசமுடையவைகளாக இருக்கும் என்றால், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். தேவன் எங்கள் பாதுகாவலர் என்ற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் இல்லாதபடினாலே தானே அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த கிரியைகள் என்னை பாதுகாக்காதா, இந்த கிரியைகள் எனக்கு சுகத்தை கொடுக்காதா, இந்த தெய்வம் எனக்கு அதை கொடுக்காதா, இதை கொடுக்காதா, இந்த சகோதரர் செபித்தால் எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்திற்குரிய வசதிகள் எனக்கு கெட்டாதா, என்னுடைய செழுமை எனக்கு வராதா, கொழுமையான ஒரு வாழ்க்கை வராதா என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. குருவிகளிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவரை நம்பி அவரில் சார்ந்து அவருடைய கிருபைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற குருவிகள் கவலையற்றவைகளாக இருக்கின்றன. விசுவாசத்திலே ஆண்டவரை, தேவனை, படைப்பாளியை சார்ந்து இருக்கின்றன. நீங்களும் நானுமோ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். குருவிகள் இந்த மேலான விசுவாசத்தை கொண்டிருக்கிறபடியால் தான் அவைகள் பாடி பவனி வருகின்றன. அவைகள் மேல் கர்த்தர் அன்பும் கரிசனையுடையவராயிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் அவர் நம்மீது பிரியமாயிருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உன்னுடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் உன் பெற்றோர் மீது இருக்கிறதா? உன் பிள்ளைகள் மீது இருக்கிறதா? இல்லை என்றால் ஊர் தலைவர்கள் மீது இருக்கிறதா? ஜாதி தலைவர்கள் மீது இருக்கிறதா? இல்லை என்றால் உன் இனத்தின் மீது இருக்கிறதா? ஊழியக்காரன் மீது இருக்கிறதா? இவைகளெல்லாம் ஒரு நாளிலே மறைந்து போகிறவைகள், மடிந்து போகிறவைகள். என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் பேரிலே இருக்கட்டும். என்னை உண்டாக்கின தேவன் பேரிலே நான் விசுவாசமுடையவனாக இருக்கிறேனா, அல்லது அவரால் உண்டாக்கப்பட்டவைகளில் நான் விசுவாசமாக இருக்கிறேனா? இன்று நாம் எல்லாரும் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் யாருக்கு விசுவாசிகள்? தேவனுக்கு விசுவாசிகளா? தேவனுடைய ஊழியர்களுக்கு விசுவாசிகளா? நாம் தேவனுக்கு விசுவாசிகளா? தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிறோமா? மனிதனுக்கா, பொருளுக்கா, இல்லை என்றால் ஆஸ்திக்கா, ஐஸ்வர்யத்திற்கா, இவைகளிலே நாம் விசுவாசமுடையவர்களாக இருக்கிறோமா? என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, நான் எந்த பணம் செலுத்தினால் இதை சாதித்து விடுவேன், நான் இந்த காரியத்தை எப்படியாயினும் யாரை கொண்டாலும் சாதித்து விடுவேன், ஆழ்த்திரட்சி, பணத்திரட்சி, ஐஸ்வர்யம், இவைகளிலே என்னுடைய விசுவாசம் இருக்கிறதோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் அவர் நம்மில் பிரியமாயிருப்பார். இன்று நம்முடைய விசுவாசம் யார் மீது உள்ளது? கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்காது கர்த்தரின் ஊழியக்காரரில் விசுவாசம் கொள்ளுகிறேனோ? உலகத்தை உண்டாக்கிய உன்னதரில் விசுவாசம் கொள்ளாது உலகத்தில் என் விசுவாசத்தை வைத்திருக்கிறேனோ? கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைக்காது மனிதனுடைய தவறான வார்த்தையில் விசுவாசம் வைத்து நான் அவனை தெய்வமாக நான் போற்றிக் கொண்டிருக்கிறேனோ? நாட்களையும் காலங்களையும் நேரங்களையும் நமக்கு கொடுத்த தேவனுடைய பேரிலே விசுவாசம் வைப்பதை விட்டுவிட்டு காலங்கள் நேரங்களில் விசுவாசம் வைக்கிறேனோ? நல்ல காலம், கெட்ட காலம், ராகு காலம், குளிகை காலம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாள் வேண்டாம், அந்த நாள் வேண்டாம், தேவனுக்கு உகந்த நாள் இது அல்ல என்று சொல்லி நாமவே கணித்து கொண்டு நாட்களை கொடுத்தவரை நாம் நகர்த்தி விட்டு நாட்களை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யோசித்துப்பார். ஏன் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படாமல் திகைத்தவர்களாக நாம் தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் தேவன் பேரிலே விசுவாசம் வைக்கவில்லை. தேவன் பேரிலே விசுவாசம் வைக்கவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அடைக்கலான் குருவியின் மேல் பட்சமும் பரிவும் அன்பும் உள்ள நம் ஆண்டவர் தேவ சாயலிலும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட உன்மேல் எவ்வளவு அக்கறையுள்ளவராக இருப்பார். நீ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை, நீ கைவிடப்படுவதும் இல்லை. ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் கூறுகின்ற பொழுது 49ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ?
அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்பதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. உன்னை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உன் மதில்கள், அதாவது உன்னுடைய பாதுகாவல்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை மறந்து கவலைக்குள்ளாக நாம் இடம் கொடுத்து விடாதபடி தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் ஒரு விசுவாச குருவிகளாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவரை வல்லமையாய் பற்றி கொள்ளுவோம். கவலையற்ற குருவிகள், விசுவாச குருவிகளானது போல நீங்களும் நானும் கவலையற்றவர்களாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அன்பின் தகப்பனே, உம்முடைய வழிநடத்தலுக்காய் நன்றி ராஜா. எங்களை படைத்தவர் நீர் ஜீவனோடு இருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை அற்பமாய் எழப்படக்கூடிய ஒரு குருவி கூட உம் பேரிலே விசுவாசத்தோடு இருக்கின்ற பொழுது ஆறறிவு கொண்டவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்மை மறுதலிக்கிறவர்களாக உம்முடைய விசுவாசத்தை, ஆண்டவரே, உம்மீது உள்ள விசுவாசத்தை உதறித்தள்ளினவர்களாய் காணப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு மன்னியும். நாங்கள் விசுவாச குருவிகளாக உம்மையே நம்பி சார்ந்து எங்கள் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவோம், ஒரு சேனைக்குள்ளாக நாங்கள் எதிர்த்து புறப்பட்டு செல்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.